கர்த்தருடைய வார்த்தையிலே நம்முடைய இருதயத்தை பலப்படுத்துவதென்று தொடர்ந்து நாம் கற்றுக்கொண்டு வருகிறோம். சில சத்தியங்களை வைத்தும் அதை நீங்கள் போன வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் அதிகமாக புரியும். தேவன் அவருடைய பார்வையிலே தேவனுடைய அந்த வசனத்தை எடுத்து அவர் எப்படி பார்க்கிறார் என்பதை பற்றி நாம் போன வீடியோலையும் பார்த்தோம். இன்னும் தொடர்ந்து நாம் பார்ப்போம். தேவன் பார்வையில் அவர் என்னவாக இருக்கிறார் என்பதை பற்றி தான் அவர் பைபிளில் காண்கிறார். ஒரு மனிதன் என்னை பற்றி இந்த பைபிளில் என்ன எழுதியிருக்கிறது, அவர் நமக்கு என்ன கொடுத்திருக்கிறார், இந்த உலக வாழ்க்கையிலே செல்வங்களை எப்படி பெற்றுக்கொள்ள, உலக வாழ்க்கையில் எப்படி நடந்து கொள்ள, எப்படி நாவை அடக்கி ஆள, இதெல்லாம் யாருக்கு சொல்லப்பட்டிருக்கு? நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. இந்த வசனத்தை எடுத்து இது எனக்காக என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு நாம் பார்க்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை பிரகாசமாக மாறுகிறது. ஆனால் இயேசு கிறிஸ்து ஒரு நாளும் இல்லை இல்லை இல்லைன்னு ஒரு நாளும் சொன்னதே கிடையாது. அவருடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் ஜெபத்தை அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்கிறார். ஜெபம் என்பது நம்முடைய பிறப்புரிமை, ஜெயம் என்பது நம்முடைய பிறப்புரிமை. ஒவ்வொரு நாளும் இந்த மாதிரி ஒரு நல்ல வார்த்தைகள் எல்லாம் நமக்கு பிறப்புரிமை, நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும். வசனத்தை எடுத்து படிக்கும்போது தன்னை பற்றி என்ன எழுதியிருக்கிறது என்று தான் அவர் அறிந்தார். அதே போல நீங்களும் வசனத்தை எடுத்து பார்க்கும் பொழுது என்னை பற்றி என்ன இந்த வசனத்தில் கொடுக்கிறது, நான் எப்படி அறிந்து கொள்ள, நான் யார், இதற்குள்ளே நான் எப்படி இருக்கிறேன், இந்த வசனத்தில் இதன் மூலமாக என்னுடைய வாழ்க்கை எப்படி பிரதிபலிக்கிறது என்று நீங்கள் பார்க்க வேண்டும். அதான் ரோமர் 5:39 பாருங்க. சரி, யோவான் 5:39. தேவ வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் ஒன்றென்று எண்ணீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுக்கவைகளும் அவைகளே. அதாவது தேவன் சொல்ல, தேவ வசனத்தை நீங்கள் ஆராய்ந்து படிக்குங்க. யூதர்கள்லாம் எப்படின்னா தேவ வசனத்தை ஆராய்ந்து அதில் நித்திய ஜீவன், அதெல்லாம் உண்மைதான், அதெல்லாம் படிச்சுட்டு அவர் கிறிஸ்து சொல்லாரு, அதெல்லாம் பற்றி என்னையதை பற்றி தான் எழுதியிருக்கு, நீங்கள் அதை விட்டுட்டீங்க, வெறும் படிச்சிருக்கீங்க, ஆனால் கிறிஸ்துவ பற்றி தான் எழுதியிருக்கு, தேவனுடைய எப்படி அவர் ரட்சித்தார் அதெல்லாம் விட்டுருக்காங்க. அவங்க வசனத்தை மட்டும் ஜீவ வசனன்னு ஏற்றுக்கொண்டாங்க, ஆனால் அதெல்லாம் என்னை பற்றி தான் எழுதியிருக்கிறேன் என்று அவர் சொல்லுகிறார். நம்முடைய வேத வசனம் ஒரு புராண கதை இல்லைங்க, அது இயேசு கிறிஸ்து பற்றி தான் எழுதியிருக்கிறது. இந்த பைபிளை பற்றி நீங்கள் இந்த மாதிரி வார்த்தைகளை நீங்கள் படிக்கும் பொழுது, தேவ வசனத்தை எடுத்து நீங்கள் என்னை பற்றி என்ன எழுதியிருக்கு என்று படிக்கும் பொழுது உங்களுடைய மனம் இன்னும் அதிகமாக பலப்படும். பைபிளில் என்னை பற்றி உண்மையான கதை என்ன, அதாவது இந்த பைபிளுடைய கதை என்ன, இந்த சாராம்சம் என்ன அப்படிங்கிறது நீங்கள் புரிந்து கொள்வீங்க. நீங்கள் 2 மீன் 5 அப்பத்தை எடுத்து எப்படி கிறிஸ்து எப்படி அதை எல்லாத்துக்கும் போஜனம் பண்ண, அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையிலும் இல்லாத ஒன்றை குறை இருக்கிறது அதை நிறைவாக்குவது எப்படி என்று அவர் கற்றுக் கொடுக்கிறார். இப்படி தான் நீங்களும் அதே போல ஆக முடியும் என்று நான் ஏற்கனவே போன வீடியோவில் சொல்ல, உங்களாலேயும் அது முடியும். கிறிஸ்து எப்படி இருந்தாரோ அவர் இந்த பூமி உலகத்தில் மக்களுக்காக இப்படி தான் வாழ வேண்டும் என்று அவர் கற்றுக் கொடுத்து சென்றார். அவருக்கு அவ்வளோ அண்ட சராசரி படைத்தவர் மேலேருந்து ஒன்றுமே லைட்டாக கையை காட்டினாலே போதும், எல்லாமே சரியாயிரும். ஆனால் உங்கள் மனிதனாக எல்லாத்தையும் உங்களுக்கு கற்றுக் கொடுத்தார். அவர் வர வேண்டிய அவசியமே இல்லைங்க. அங்கே பரலோகத்தில் எல்லா வசதிகளும் அவருக்கு இருக்குது. இங்கே ஒன்றும் செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. ஆனால் தேவன் உங்களுக்காக அவர் கல்வாரி சிலுவில் சிந்தி பாவத்தை சிந்தி எப்படி ஆதாம் அதெல்லாம் இழந்தாலும் அது மறுபடியும் உங்களுக்கு தரப்பட்டது. இப்படி உங்களுக்கு தரப்பட்ட அந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளணும். நீங்கள் இப்போ தான் அது உங்களுடைய சாய்ஸ், இப்போ உங்களுக்கு தான் அது கொடுத்துருக்கு ஃப்ரீடமாக. நீங்கள் எடுத்துக்கொள்வது உங்களுடைய உரிமை. இதுதான் முக்கியமான ஒரு சுவிசேஷத்தை நீங்கள் இன்னைக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும். நீங்கள் அந்த மாதிரி அந்த வறுமை பற்றி பேசக்கூடாது. இதில் என்னை பற்றி என்ன எழுதியிருக்கிறது, இந்த தேவவேதத்தில் என்னை பற்றி என்ன எழுதியிருக்குது, ஆதியாகமத்தில் என்ன எழுதியிருக்கு, கிறிஸ்து தேவன் சொல்ல, இவர்கள் தேவனுடைய சாயலாக நம்முடைய சாயலாக இவர்களை படைப்போம் என்று. அது யாரை பற்றி? என்னை பற்றி தான் எழுதியிருக்கிறது. இப்படி ஒவ்வொரு விஷயங்களும் நம்மளை பற்றி என்ன எழுதியிருக்கிறது என்று நீங்கள் ஆராய வேண்டும். நீங்கள் இப்படி ஆராயும் பொழுதுதான் நீங்கள் அதை கற்றுக்கொள்ள முடியுது. ஆதியாமும் மனிதனை நம்முடைய சாயலா உண்டாக்கப்படுவோம் என்று அது நான் சொன்ன மாதிரி அந்த மாதிரி எண்ணத்தை நீங்கள் கொண்டு வரணும். இது யார் கண்டு? எனக்காக எழுதப்பட்டிருக்கிறது. இது இந்த ஒரு 5 புக்கு இருக்குல்ல, யோவான் முதல் அதிகாரத்திலேருந்து உபாகம் வர அந்த 5 புக்கும் தேவன் அந்த மாதிரி ஒரு அந்த மோசே எழுதின புக்கு சொல்கிறாங்க. அந்த புக்கில் இருந்து தேவன் சொல்கிறார். யோவான் 5:46 படிங்க.
யோவான் 5:46. பிதாவிடத்தில் நான் உங்கள் மேல் குற்றம் சாட்டுவேன் என்று நினையாதிருங்கள். நீங்கள் நம்புகிற மோசே உங்கள் மேல் குற்றம் சாட்டுவான். நீங்கள் மோசே விசுவாசத்தினாலே என்னையும் விசுவாசிப்பீர்கள். அவன் என்னை குறித்து எழுதியிருக்கிறானே. நான் சொன்னோம்ல, அதை என்னை குறித்து எழுதியிருக்கிறான்னு அந்த 5 புக்கு மோசே எழுதின அந்த 5 புக்கு சொல்லுவாங்க. ஆதியாகமத்தில் உபாகமத்தில் என்னை பற்றி எழுதியிருக்கிறானே. அவன் எழுதின வாக்கியங்கள் நீங்கள் விசுவாசியாமல் இருந்தால் நான் சொல்லுகிற வசனங்களை எப்படி விசுவாசிப்பீர்கள்? அதாவது அந்த வசனத்தை அவன் என்னை பற்றி தான் எழுதியிருக்கான், அதை நீங்கள் விசுவாசிக்கலைன்னா எப்படி விசுவாசிப்பீங்கன்னு தேவன் சொல்லுகிறார். அதாவது அதில் உள்ள எல்லாமே அவரை பற்றி தான் எழுதியிருக்கிறது. லூக்கா 24:44 படிக்கேன். லூக்கா 24:44. அவர்களை நோக்கி, மோசே நியாயப்பிரமாணங்களிலும் தீர்க்கதரிசன ஆகமங்களிலும் சங்கீதங்களிலும் என்னை குறித்து எழுதியிருக்கிறவைகளெல்லாம் நிறைவேற வேண்டியதென்று நான் உங்களோடு கூட இருந்தபோது உங்களுக்கு சொல்லி கொண்டு வந்த விஷயங்களை இவைகளை, அதாவது சீசர்களுக்கு சொல்லுகிறார். இந்த மாதிரி இந்த புக்கிலிருந்து முதல்ல இருந்து தீர்க்கதரிசி, சங்கீதம் எல்லாமே பழைய ஏற்பாடுல எல்லா புக்கும் தேவனை பற்றி தான் அது எழுதியிருக்கு. அதாவது தேவன் அவர் அறிந்து கொள்ள என்னை பற்றி தான்ப்பா எழுதியிருக்கு அப்படின்னு சொல்றாரு. அவருடைய வாழ்க்கையில் 30 வருஷம் இந்த இதை தியானிக்கிறார். மனுஷனுடைய வாழ்க்கையில் தியானம் என்பது ரொம்ப முக்கியம். அந்த பைபிளை எடுத்து 30 வருஷம் அவர் தியானித்து அதுக்கப்புறம் தான் அவர் ஊழியத்துக்கே வர்றார். சில பேர்கள் அதை நம்முடைய வசனத்தை எடுத்து தியானிக்கிறதும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. பிறகு எப்படி நம்முடைய வாழ்க்கையில் வெற்றிகரமான வாழ்க்கையை வாழ முடியாது. அவருடைய வசனத்தை எடுத்து நாம் தியானித்து ஒவ்வொரு நாளும் அவரோடு பயணிக்கிற அந்த பயணம் தான் நம்முடைய வெற்றிகரமான வாழ்க்கையை வாழ முடியும். அது அந்த பைபிள்லேருந்து நீங்கள் எடுத்து பேசுகிறதோ இல்லை நீங்கள் படிக்கிறதோ, அது நீங்கள் முக்கியமான தன்னை குறித்து என்ன எழுதியிருக்கு, தன்னை குறித்து என்ன இருக்குதுன்னு நீங்கள் முக்கியமாக அதை பார்க்கணும். லூக்கா 4:17 பாருங்க. லூக்கா 4:17. இப்பொழுது ஏசியா தீர்க்கதரிசி புத்தகம் அவரிடத்தில் கொண்டு வரப்பட்டு புத்தகத்தில் விரித்த போது, ஏசியா புத்தகம் கிறிஸ்து தேவாலயத்தில் போய் அவர் இப்போ அதை படிக்கிறார். அதை படித்து காமிச்சிரு அந்த புத்தகத்துக்கான. கர்த்தருடைய ஆவினாலே என்மேல் கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கார் சொல்றாரு. தரித்திரருக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார். அவர் என்னை அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். கர்த்தர் அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நறுங்கொண்டவர்களையும் குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையாக்கவும், குருடருக்கு பார்வை பிரசித்தப்படுத்தவும், நறுங்கொண்டவர்கள் விடுதலையாக்கவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும் என்னை அனுப்பினார் என்று எழுதியிருக்கிறதை இடத்தை அவர் கண்டு, அந்த இடத்தை அவர் என்னை பற்றி எழுதியிருக்கிறது அதை எடுத்து அவர் பார்க்கறதுக்கு எல்லாம் விட்டார். என்னை பற்றி எங்கே எழுதியிருக்கு ஏற்கனவே அவருக்கு தெரியும் என்னென்னு. அதை எடுத்து கரெக்டாக வாசிக்கார். என்னை பற்றி தான் எழுதியிருக்கிறேன். வாசித்து புத்தக சுருட்டை பணிவிடைக்காரனிடத்தில் கொடுத்து உட்கார்ந்தார். ஜெபாலயத்தில் எல்லோரும் அவர் கண்கள் மேல் நோக்கமாக இருந்தது. எல்லாரும் அவரை பார்க்குறாங்க, என்னப்பா இவர் இப்படி பேசுகிறார் அப்படின்னு. அவர் எல்லாமே என்னை பற்றி தான் சொல்லியிருக்கிறார். அவர் சொல்லுறார் பிதாவோட, அதாவது இதில் இந்த ஒரு எடுக்கும் பொழுது இதிலிருந்து என்ன பற்றி என்ன சொல்லியிருக்கிறது, இதிலிருந்து நான் இந்த பைபிளிலிருந்து நான் எதை கற்றுக்கொள்வேன், அதாவது இதனுடைய சாராம்சத்தில் எல்லாமே என்னுடையது. இந்த பைபிளே முக்கியமாக என்னை பற்றி தான் இதில் எழுதியிருக்கிறேன் என்று நீங்கள் புரிந்து எடுத்து அந்த வசனத்தை எடுத்து படிக்க வேண்டும். சில பேர்கள் சில தவறான வசனங்களை எடுத்து தவறான ரீதியில் போகிறாங்க. அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் எப்படி தவறான ரீதியில் போகிறாங்கன்னு. அவர் அதை கண்டு தன்னுடைய நிலையை நியாயப்படுத்துவதற்கு சில பேர் தன்னுடைய நிலையை நியாயப்படுத்துவதற்காக சில பேர் இப்படி பேசுவாங்க. பொருளாசை, செழிப்பு இதெல்லாம் நமக்கு தேவையில்லை, அதுக்கு சில உதாரணங்கள்லாம் வைப்பாங்க. இந்த மாதிரி அந்த வெற்றிகரமான வாழ்க்கை, தோல்வியான வாழ்க்கை தான் வாழ்வேன்.
அவங்க சொல்லுவாங்க, பேதுரு கூட பாருங்க அவள்கிட்ட வெள்ளி பொண்ணு இல்லை அப்படின்னு. இந்த மாதிரி சில வசனங்களை எடுத்து வச்சு வாழ்க்கையில் வெற்றிகரமான வாழ்க்கை வாழறதுக்கு முடியாத அளவுக்கு அவங்க பார்க்குறதே அப்படித்தான். எங்கே இல்லை, யார்கிட்ட பொருள் இல்லை, யார் எப்படி இருந்தால், யார் எப்படி கீழடி போனாங்க, யார் எப்படி கெட்டு போனாங்க, இதைத்தான் எடுத்து அவங்க அப்படி அந்த மாதிரி எண்ணங்களை படிக்கும்போது அவங்களும் அதே இதில் தான் போவாங்க. அதாவது நீங்கள் எதை நாவிலால் உச்சரிக்கீங்களோ அப்படியே நீங்கள் ஆயிடுறீங்க. உங்களுடைய நினைவுகள் எல்லாம் இந்த நாவிலிருந்து அறிக்கை பண்ணும்போது உங்கள் இதயத்துக்குள்ளே போய் மறுபடியும் அதே அப்படி ஆகுதுன்னு ஏற்கனவே நான் உங்களுக்கு ஒரு வீடியோ சொல்லுங்க. நீங்கள் துர்சிந்தனை வந்துச்சுன்னா வாயை மூடணும். அப்படி வந்துச்சுன்னா திரும்ப அது நீங்கள் பேசும்போது திரும்ப உங்களுக்கு இதயத்துக்குள்ளே போயிடும். அப்படி தான் நீங்கள் மாறுவீங்க. அதனால தான் என்னை குறித்து எப்படி எழுதியிருக்கிறதுட்டு முக்கியமாக பார்க்க வேண்டும். அப்படி பார்க்கும்போது தான் உங்கள் இருதயம் பிளப்படும். சில பேர்கள் சில குடும்பத்திலையும் இப்படி சொல்லுவாங்க, அவர் ஒன்றும் செய்ய மாட்டார், இப்படி பண உதவிகள் ஒன்றுமே இருக்காது, இல்லைன்னு தான் சொல்லுவார். அதுக்கு சாப்பாடுக்கு அரிசி இல்லை, இதுக்கு அரி இல்லை, இது அரி இல்லை, ஆனால் நல்ல ஜெபம் பண்ணுறாரு, வாங்காரு. அவர்கிட்ட கேட்டால் அவர் நான் பெரிய விசுவாசி அப்படிலாம் சொல்லுவார். நான் பெரிய விசுவாசி, அவர்கிட்ட பணமாக இருந்து இப்படி சரியாக வசனங்களை எடுத்து சொல்லுவார். பேதுரு சொல்லுவார். லாஸ்ட்டில் கிறிஸ்துவே ஏழைன்றவாங்க, ஏசு கிறிஸ்துவே ஏழை தான் அப்படின்றவாங்க. அந்த மாதிரி அந்த மாதிரி எண்ணத்துல இருந்து அவங்க பார்க்குறாங்க. இந்த மாதிரி அந்த கண்ணோட்டத்தில் தான் பார்க்காங்க. அவர் இந்த கிறிஸ்து வெள்ளியும் பொன்னையும் உடையவர் என்று அவர் பார்க்கறதில்லை. அவர் இந்த அண்ட சராசரி படைத்தவர் என்னுக்குள்ள இருக்கிறார். இந்த உலகத்தில் இருக்கிறவனை பார்க்கலையும் என்னில் பெரிய இருக்கிற பெரியவர், அவர் என்னை நீதிமானாக்கிறார், என்னை புது சிருஷ்டியாக்கி, இப்படி இவங்கெல்லாம் அப்படி மாதிரி எண்ணங்களை உள்ள கொண்டு வர்றது கிடையாது. எப்பொழுதுமே பைபிள்ல இருந்து நிறைய வேற வசனத்தை எடுத்து அவங்க அப்படி இருந்தாங்க, இப்படி இருந்தாங்க, நமக்கு பணம் எதுக்கு, நம்ம அருகதற்றவன், இப்படியே தான் சில பேர் இந்த மாதிரி வசனத்தை எடுத்து பேசி மற்றவங்களையும் முன்னேற விடாமல் தானும் முன்னேற விடாமல் ஆக்கி இப்படியே கிளனிக்கு போயிடுவாங்க. ஆனால் உன்னை பற்றி என்ன எழுதியிருக்கிறது என்பதை பற்றி வாசிக்க வேண்டும். அதாவது உன்னை பற்றி எப்படி இருக்கு, என்னை பற்றி, அதாவது நான் என்னை பற்றி என்ன எப்படி எழுதியிருக்குன்னு அதை அறிந்து நம்ம படித்த போது நமக்கு வாழ்க்கையில் வெற்றிகரமான வாழ்க்கை வாழ முடியும். சில பேர்கள் இப்படி சொல்லுவாங்க, சில குடும்பத்தில் சிலவங்க விவாகரத்து ஆயிடுது. ஆனால் விவாகரத்து சொல்லுவாங்க, பழைய ஏற்பாட்டில் சொல்லுவாங்களே தள்ளு சீட்டு மாதிரி பண்ணிட்டாங்கன்னு. ஆனால் அதில் தேவன் சொல்லுறது அது தவறு என்று அதெல்லாம் விட்டுருவாங்க. தவறு, கிறிஸ்து அதெல்லாம் விரும்பலைன்னு அப்படி வேதத்தில் சொல்லியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி அதையே பிடிச்சி எப்படி இருக்க வேண்டும் என்று அவங்களே நினச்சிக்கிட்டு அவங்க வாழ்க்கையை அவங்க எடுத்துக்கிடுவாங்க. ஏன்னா இந்த மாதிரி வசனத்தை தான் எடுக்குது. வசனத்தை எடுத்து தானே அப்படி அவங்களுடைய மனதை பில்ட் ஆக்குறதே கிடையாது. அதனால தான் சொல்கிறேன், எப்படி வசனங்களை எடுத்தால் தான் உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களுடைய மனதை பில்ட் ஆக்க முடியும். அப்படி வசனங்களை நீங்கள் கையாளும் பொழுது தான் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற முடியும். சில பேர் இந்த மாதிரி நியாய தீர்ப்புவாங்க. வியாதி இதெல்லாம் வந்துச்சுன்னா, ஐயோ வியாதி வந்துட்டு இது எல்லாம் தான் எல்லாருக்கும் வரதான் அப்படி சொல்லுது. ஆனால் தேவன் சொல்லார், அவருடைய தழும்புகளால் நாம் சுகமான, அவர் நமக்கு அவருடைய ரத்தம் சிந்தி நம்ம நோயிலேருந்து மீட்டெடுத்துறார். இப்படி பேச மாட்டாங்க. அவரும் அப்படி தான் செஞ்சார். கூட இருந்தவங்க, பவுல் கூட இருந்தவங்க நோயாளி தான் அப்படி இப்படின்னு சொல்லி எதையாட்டு ஒன்று சொல்லுவாங்க. வேதத்திலேருந்து எடுத்து அவரும் அப்படி இருந்தார், நம்மளும் இப்படி தான் இருக்கும். இல்லை, தேவன் அவர் நம்ம சிலுவை மூலமாக நமக்கு அந்த மரணத்தின் மூலமாக நோய்களெல்லாம் குணமாக்கினார் அப்படின்னு நீங்கள் சொல்லணும், அறிக்கை சொல்லணும். இப்படி வார்த்தைகளை சொல்லும் பொழுது தான் உங்களுடைய இருதயம் பலப்படும். ஏசு பேதுரு இவர்களெல்லாம் பார்த்து ஏழைன்னு சொல்ல மட்டுமில்லை, மற்ற காரியங்கள் இப்படி இருந்தாங்க அப்படி இருந்தாங்களா அப்படிலாம் அதாவது அவங்க எடுத்து பேசி வசனத்தை எடுத்து பேசுகிறதே இப்படி தான். எதற்கு பைபிளை வாசிக்கிறோம் என்று பற்றி அவங்களுக்கே தெரியாது. எதையாட்டு எடுத்து வாசித்து இது இப்படித்தான்னு சொல்லுவாங்க. நான் எப்படி இருந்தது போல இருக்க விரும்புகிறேன் அப்படின்னு சில பேர் இந்த மாதிரி இருக்கிறது போல இருங்கங்க, என்னத்தை ஆக போகுது அப்படின்னு சொல்லி தன்னுடைய மனதை அவங்க பலப்படுத்தாமல் இப்படி ஆயிடுறேன். நித்திய ஜீவன் எனக்குள் இருக்கிறது. எப்படி இருக்க வேண்டும் என்று நீங்கள் அறிய வேண்டும். நித்திய ஜீவன் உங்களுக்குள்ள இப்போ நித்திய ஜீவனுக்கு நீங்கள் எப்படி இருக்க வேண்டும்? கடவுள் எனக்குள்ள இருக்கிறார். அவர் என்னை விட்டு விலகாதவர். நான் எனக்கு அவருடைய எனக்கு அந்த செல்வங்களை எனக்கு பெற்றுக்கொள்ளக்கூடிய உரிமை எனக்குள்ள இருக்கிறது. அது என்னுடைய பிறப்புரிமை. அது அவர் எனக்கு தந்திருக்கிறார். இப்படி நீங்கள் பேச வேண்டும். அப்படிதான் வெற்றியான வாழ்க்கை. எனக்கு நோயே கிடையாது, எனக்கு நோய் நொடிகளே வராது, ஏனென்றால் அவர் தலைமையிலான சுகமானேன். இப்படி வார்த்தைகளை எடுத்து நீங்கள் ஒவ்வொரு நாளும் பில்ட் பண்ணணும். அப்படி தான், அதுக்காகத்தான் இந்த மாதிரி போதைக்கிறோம். எப்படி உங்கள் மனதை எப்படி பில்டு பண்ண. நிறைய வசனங்கள் தவறான வசனங்களை நீங்கள் எடுத்து அதை அவர் இப்படி சொல்லியிருக்காரு, இவர் இப்படி சொல்லியிருக்காரு, இப்படிலாம் நீங்கள் பார்க்கக்கூடாது. கடவுள் என்ன சொல்லியிருக்கிறார் என்னுடைய வாழ்க்கையிலே அப்படின்னு நீங்கள் பார்க்கணும். தோல்வி எனக்கு அல்ல, தோல்வி எனக்கு அல்ல.
வெற்றி செழிப்பு எண்ணங்களை எடுத்து உள்ளத்தில் வைக்கணும். வெற்றி செழிப்பு இதெல்லாம் எனக்குள்ளது. வெற்றியும் செழிப்பும் எனக்குள்ளது. அவர் என்னுடைய பிறப்புரிமை. அவர் எனக்கு தந்திருக்கிறார். எப்படி? அவருடைய சிலுவையின் மூலமாக எல்லாமே நமக்கு தந்து விட்டார். இப்போ நீங்கள் அதைத்தான் பேசணும். அவர் ஏழை, இவர் ஏழை, அவருக்கு நோய் இருக்குது, இப்படி இருக்குன்னு வசனத்தை எடுத்து எதையாட்டு ஒன்று தவறான எடுத்து பேசிட்டீங்கன்னா நீங்கள் மறுபடியும் அதே இதுக்குள்ளே தான் போவீங்க. என்னை பற்றி தேவன் என்ன வைத்திருக்கிறார், அவர் இந்த உலகத்திலே நான் எப்படி இருக்க வேண்டும், நான் எதற்காக இந்த பூமி உலகத்தில் வந்திருக்கிறார், அவர் என்னை எப்படி ரசித்தார், அவர் மூலமாக எனக்கு கிடைக்கப்பட்டது என்ன அப்படின்னு நீங்கள் ஒவ்வொரு நாளும் படிக்கணும். இந்த புக்கே உங்களுக்காக எழுதப்பட்ட புக்குங்க. உங்களுடைய குடும்பத்தினுடைய வாழ்க்கையா என்ன பற்றாக்குறைவா, அது என்ன தேவை, இது எப்படி நிறைவேற்ற உள்ளே இருக்குது. உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன பிரச்சனைகள்லாம் வருது அதையெல்லாம் உள்ளே நீங்கள் பார்க்கணும். இந்த மாதிரி பிரச்சனை வருதா, என்னை பற்றி என்ன எழுதியிருக்கு, இதற்கு சொல்யூஷன் என்ன, அதை தேடணும். இப்படி தேடி கண்டுபிடிக்கணும். இப்படி கண்டுபிடிக்கும் போது தான் நீங்கள் வெற்றியான வாழ்க்கை எல்லாம் இருக்கு. சிலவங்க அதெல்லாம் உலக பிரகாரமாக இருக்குங்க, அவங்களும் இருக்காங்க, இவங்க அப்படியெல்லாம் தேவன் தேவன் கல்வாரி சிலுவையின் மூலமாக உங்களுக்கு எல்லாம் ஆதாம் இழந்தது எல்லாம் திரும்ப தந்துட்டார். இப்போ நீங்கள் பரிபூர்ண சுகத்தோடு வாழறதுக்கான எல்லா ஆசீர்வாதம் உங்களுக்கு தந்துட்டார். இப்போ நீங்கள் சொல்ல வேண்டியது வாயில் அறிக்கை தான் பண்ணணும். நீங்கள் அதை எந்த வசனத்தை எடுத்து நீங்கள் அறிக்கை பண்ணதோ அது மிக மிக முக்கியம். என்னை பற்றி என்ன எழுதியிருக்கிறது என்று நீங்கள் நல்ல தெளிவாக படிக்கணும். கிறிஸ்து நமக்குள் எப்படி வாழ்கிறார், எப்படி ஜீவிக்கிறார், எப்படி நமக்குள் ஆசீர்வாதம் தந்தார், இதையெல்லாம் நீங்கள் ஒவ்வொரு நாளும் படித்து வாசிக்கும் போதுதான் ஒவ்வொரு விசுவாசியும் இந்த மாதிரி எடுத்து வாசித்து அதை நீங்கள் வாசிக்கும் பொழுதுதான் வெற்றிகரமான வாழ்க்கையை வாழ முடியும். இப்படிப்பட்ட வார்த்தைகளை நீங்கள் எடுத்து வாழும் பொழுது உங்களுடைய இருதயம் பலப்படும். உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் இன்னும் மனதை பில்ட் பண்ணுவீங்க. அதனால தான் இந்த தொடர்ந்து கர்த்தர் உன்னை தினமும் தேடி வருகிறார் தலைப்பு போடுறேன். கர்த்தருடைய வார்த்தையில எப்படி மனதை பலப்படுத்துவது என்று நான் தொடர்ந்து இந்த இதில் கற்றுக்கொண்டு வருகிறோம். இப்படிப்பட்ட வார்த்தைகளை நீங்கள் கேட்கும் பொழுது உங்களுடைய இருதயம் இன்னும் பலப்படும். அதுதான் சொல்லுது, கர்த்தருடைய வார்த்தையில் எப்படி இருதயத்தை பலப்படும். இருதயம் பலப்பட்டால் தான் நீங்கள் எல்லா வாழ்க்கையிலும் வெற்றிகரமாக வாழ்க்கையில் வாழ முடியும். குடும்பத்தில் சில பிரச்சனைகள் வரலாம், சண்டைகள் வரலாம், குடும்ப பிளவுகள் வரலாம், எல்லாமே வரலாம். அதிலிருந்து நாம் எப்படி அதை வெற்றியாக மாற்ற வேண்டும். அது எப்படி வருது? நாவினால பிரச்சனை வருது. அந்த நாவை எப்படி கையாளுவது பைபிளில் இருக்குது. நீங்கள் இப்போ சில வார்த்தைகளை பேசி தவறமாயிட்டு குடும்பமே பிளந்துடும். அது எப்படி கையாளுவதுன்னு பைபிளில் இருக்குது. எல்லாமே உங்களை பற்றி சொல்லிடுது. நீங்கள் என்ன தேவைங்கிறது பைபிளிலிருந்து நீங்கள் என்ன காரியம் வேணும், நல்ல காரியங்களை எடுத்து நீங்கள் நாவில் அறிக்கை செய்யும் பொழுது அது நிச்சயமாக நடக்கும். இது ஒவ்வொரு விசுவாசியும் செய்ய வேண்டும். இப்படி செய்யும் பொழுது உங்களுடைய மனம் பில்டாகும். தொடர்ந்து இந்த போதனையை இன்னும் தொடர்ந்து கற்றுக்கொண்டு வருவோம். இதனோட தொடர்ச்சி என்ன அடுத்த வாரமும் வரும் சண்டே. நீங்கள் தொடர்ந்து பாருங்கள். புதிதாக கேட்குறவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சாங்க. நம்முடைய இருதயத்தை பலப்படுத்துதான் மிக 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 முக்கியம். ஏனென்றால் இருதயம் பலமாக இருந்தால் தான் நீங்கள் எப்பொழுதும் எல்லா காரியத்திலும் வெற்றிகரமாக முடியும். அதுதான் நான் இந்த தலைப்பை முதல்ல இருந்து நான் எடுத்தேன். இந்த இருதயத்தை எப்படி பலப்படுது. இருதயம் பலப்படும் போது உங்களுடைய எல்லா ஆசீர்வாதங்களும் தேவன் கொடுக்கிறவராக இருக்கிறார். நீங்கள் இருதயம் தான் முக்கியம். உடம்பை பில்டு பண்ணி எல்லாமே வச்சு மனம் சரியில்லைன்னா என்ன செய்ய, எல்லாமே இப்போ பண்ணுவான், பெரிய ஜிம்மு எல்லாம் போய் உடம்பெல்லாம் பெரிய அளவில் வச்சுருப்பான். ஆனால் மனசு சரியில்லைன்னா அது எங்கே போய் எந்த டாக்டர்கிட்ட போனாலும் சரிப்படாது. அது தேவ வசனத்தை எடுத்து நீங்கள் சொல்லும் பொழுது தான் இருதயமானது உங்களுக்கு பலப்படும். இப்படிப்பட்ட வார்த்தைகளை கற்றுக்கொள்வதற்கு இந்த மாதிரி தொடர்ந்து நீங்கள் கேளுங்க. கேட்கும் பொழுது உங்களுடைய இருதயம் இன்னும் பலப்படும். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார்.